Welcome to Crazy Civil Crackers. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 3 பார்ட் 1 and 2 ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்ட் 3 பார்க்குறோம். இது எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Question number 51. A bar is in two sections having equal lengths. The area of cross section of first is double that of second. If the bar carries an axial load of P, then what will be the ratio of elongation in section second to section first? Option A 1/2, option B 2, option 4, option C 4, option D 1/4. ஸோ ஹியர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பாரில் 2 செக்ஷன் எடுத்திருக்காங்க. ஒரே பாரில் 2 செக்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல் லென்த், 2 செக்ஷனுமே ஈக்குவல் லென்த்தாக எடுத்திருக்காங்க. அதில் ஏரியா ஆஃப் ஃபஸ்ட்டு செக்ஷன் ஈக்குவல் டு டபுள் ஆஃப் செகண்ட் செக்ஷன். ஸோ தென் வேறு என்ன அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவல் லோடு வந்து சேமாக இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எலாங்கேஷன் ஆஃப் ஃபஸ்ட் டு எலாங்கேஷன் ஆஃப் செகண்ட் டு ஃபஸ்ட், அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. சேம், ஏன்னா லோடு சேமாக கொடுத்துருக்கோம். ஒரே பார் ஆனதுனால எலாஸ்டிசிட்டி யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவும் சேமாக இருக்கும். ஸோ எல்லா வேல்யூமே கேன்சல் ஆகும். என்ன வேல்யூ கிடைக்கும்? L2/A2 இன்ட்டு A1/L1. ஸோ இதில் L1 ஈக்குவல் டு A2. ஸோ ரெண்டுமே சேம். then A1 equal to 2A2. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 2 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் B is the right answer. Next question. What is the strain energy stored in a body due to gradually applied load? So option A sigma E by V, option B sigma E square by V, option C sigma square V by E, option D sigma square V by 2E. So gradually applied load, அதோட strain energy கேட்டா answer D sigma square V by 2E. இது sigma value gradually applied load அப்படின்னா sigma value P by A இருக்கும். இது suddenly applied load அப்படின்னா sigma value 2P by A. Next question number 53. A rectangular bar of size 400 mm into 50 mm into 50 mm is subjected to a shear stress of 500 kg per centimeter square. If the modulus of rigidity of the material is 1 into 10 power 6 kg per centimeter square, the strain energy will be option A 125 kg centimeter, option B 1000 kg centimeter, option C 500 kg centimeter, option D 100 kg centimeter. ஸோ இங்கே வால்யூம் கொடுத்துருக்காங்க, அதாவது 400 mm இன்ட்டு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் சிக்மா வேல்யூ கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டியை நம்ம இன்னும் சொல்லலாம் ஷியர் மாடுலஸ் அப்படின்னு, அதாவது G வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேட்டிருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ டவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிக்மா கிடையாது. சிக்மா அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ், இதில் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கிறதுனால டவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸில் அதோட ஃபார்முலா tau square V by 2G. ஸோ டவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, G வேல்யூ கொடுத்துருக்காங்க, வால்யூம். ஸோ இந்த டைமென்ஷன்லேருந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் ஆப்ஷன் A 125 kg centimeter கிடைக்கும். Next question. A bar of cross section A and length L is subjected to an axial load W. The strain energy stored in the bar would be option A WL by AE, option B W square L by 4AE, option C W square L by 2AE, option D WL by 4AE. So strain energy stored in a bar, அதோட formula W square L by 2AE. Option C is the right answer. அதாவது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா லோடு இன்டு டிஃபார்மேஷன். ஸோ லோடு W/2, தென் இது வந்து கிராஜுவலின்னு எடுத்திருக்கோம். ஸோ W/2 லோடு, தென் ஸ்ட்ரெயின் டிஃபார்மேஷன் ஃபார்முலா
WL by AE. இதை substitute பண்ணா W square L by 2AE. Option C is the right answer. தெரியும் diameter கொடுத்திருக்காங்க, length கொடுத்திருக்காங்க. So diameter ஏரியாக்கு எப்படி கன்வர்ட் பண்ணலாம் ஃபார்முலா pi d square by 4. இதில் d value substitute பண்ணா answer A வேல்யூட answer 19.63 into 10 power minus 4 meter square கிடைச்சிரும். இதை substitute பண்ணா stress value 25.47 into 10 power 6 Newton per meter square கிடைச்சிரும். So இதில் sigma கிடைச்சாச்சு volume. So volume என்னது already area கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். So length தெரியும். அப்போ volume equal to area into length. So அதோட answer 9.815 into 10 power minus 3 meter cube. Then E value கொடுத்திருக்காங்க. So அதை substitute பண்ணோம் அப்படின்னா option C, that is 15.9 Newton meter கிடைக்கும். Next question. A tensile load of 60 kilonewton is applied to a circular bar of 4 cm diameter and 5 meter long. What is the strain energy in the load if the load is applied suddenly? So முந்தின ப்ராப்ளத்தில் gradually applied load கேட்டிருந்தாங்க strain energy. So இந்த ப்ராப்ளத்தில் suddenly applied loadோட strain energy கேட்டிருக்காங்க. So option A 143.23 Newton meter, option B 140.51 Newton meter, option C 135.145 Newton meter, option D 197.214 Newton meter. So same procedure, ஒரு sigma valueல மட்டும் changes இருக்கும். Volume கண்டுபிடிக்கிறது, area கண்டுபிடிக்கிறது எல்லாமே same தான், same datas. So இதில் sigma value மட்டும் அங்கே என்ன பார்த்தோம் load by area. So இங்கே suddenly load அப்படின்னா 2p by area, that is 2 into load by area. இதை மட்டும் change பண்ணோம் அப்படின்னா strain energy value 143.238 Newton meter. Option A is the right answer. Next question. The ability of a material to absorb energy when elastically deformed and to return it when unloaded is called option A elasticity, option B resilience, option C plasticity, option D strain resistance. So ability of, that is energy storage அப்படினாலே அதோட answer resilience, that is ability of a material to absorb energy. எலாஸ்டிக்கலி டிஃபார்ம் ஆகும்போது அந்த பாடி எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது, அதை என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ரெசிலியன்ஸ். Next question. Question number 58. The maximum strain energy stored at elastic limit is option A resilience, option B proof resilience, option C plasticity, option D malleability. So maximum strain energy அப்படின்னா proof resilience இல்லை. இதே question total strain energy கேட்டிருந்தாங்கன்னா resilience அப்படி வரும். இதே இது maximum அப்படின்னா proof resilience. Option B is the right answer. Next question. The mathematical expression for resilience U is option A U equal to sigma square by E into volume, option B U equal to sigma square 3E into volume, option C U equal to sigma square by 2E into volume, option D U equal to sigma by 2E into volume. So option C is the right answer. So resilience அதோட formula U equal to sigma square by 2E into volume. Next question. What is the modulus of resilience? Option A ratio of resilience to volume, option B the ratio of proof resilience to the modulus of elasticity, option C the ratio of proof resilience to the strain energy, option D the ratio of proof resilience to volume. So modulus of resilience அதோட answer option D, that is proof resilience by volume. அதுதான் modulus of resilience அப்படின்னா energy
ability of material to absorb energy. Prove resilience அப்படினா இதுல maximum stored energy. Modulus resilience அப்படினா prove resilience by volume. இதுதான் இந்த மூணோட relation. Next question 61. The property by which an amount of energy is absorbed by material without plastic deformation is called option A toughness, option B impact strength, option C ductility, option D resilience. So absorbed energy, amount of energy absorbed அப்படினாலே option D resilience. Question number 62. What is the relation between maximum stress induced due to sudden loading to maximum stress the gradual loading? Option A, maximum stress in sudden load is equal to the maximum stress in gradual load. Option B, maximum stress in sudden load is half to the maximum stress in gradual load. Option C, maximum stress in sudden load is twice to the maximum stress in gradual load. Option D, maximum stress in sudden load is 4 times to the maximum stress in gradual load. இதுக்கு நமக்கு என்ன தெரியும், maximum stress in sudden loading equal to 2p by a. இதே இது maximum stress in gradual loading அப்படின்னா p by a. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ maximum stress in sudden loading equal to 2 into p by a அப்படின்னா என்னது, maximum stress in gradual loading. ஸோ அப்போ எப்படி சொல்லலாம், maximum stress in sudden loading equal to twice the maximum stress in gradual loading. Option C is the right answer. Next question. Question number 63. A tensile load of 60 kN is suddenly applied to a circular bar of 4 cm diameter. What will be the maximum instantaneous stress induced? Option A 95.493 Newton per mm square. Option B 45.25 Newton per mm square. Option C 85.64 Newton per mm square. Option D 102.45 Newton per mm square. So இங்க suddenly condition suddenly applied load கொடுத்திருக்காங்க, diameter கொடுத்திருக்காங்க. So diameter கொடுத்தாலே area கண்டுபிடிச்சிடலாம். So area formula என்னது, area equal to pi by 4 d square. அதுலேருந்து நம்ம area கண்டுபிடிச்சிடலாம். So என்ன கேட்டிருக்காங்க, maximum stress in sudden load, instantaneous stress அப்படினாலே. So இதுல என்னன்னா strain energy கேட்கல, maximum stress தான் கேட்டிருக்காங்க. Suddenly appliedல வர maximum stress sigma value கேட்டிருக்காங்க. formula என்னது 2, suddenly அப்படினால 2p by a. இதே இது வந்து gradually அப்படினா p by a கொடுத்திருப்பாங்க. So p load கொடுத்திருக்காங்க, area so in terms of diameterல இருக்கு, அதை ஏரியாவில் நம்ம கன்வெர்ட் பண்ணா pi d square by 4. இதில் கன்வெர்ட் பண்ணா நமக்கு ஏரியா கிடைச்சிடலும். இதை சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் A, that is 95.49 Newton per mm square கிடைக்கும். Next question. Question number 64. What is the formula of radius of gyration? Option A, k square equal to I by a. Option B, k square equal to I square by a. Option C, k square equal to I square by a square. Option D, k square equal to I by a the whole power 1 by 2. Option A the correct answer. Option A, k square equal to I by a correct answer. So அதாவது k square into a equal to I. அதாவது k அப்படின்னா radius of gyration, a area, I moment of inertia. So இதில் இருந்து நம்ம எப்படி எழுதலாம், k square equal to I by a. So option A is the right answer. என்ன plate, circular plate. So radius of gyration ஓட formula k square equal to I by a, இல்ல அப்படின்னா k equal to I by a the whole power 1 by 2. இதில் நமக்கு I வேணும். So I அதாவது moment of inertia. இது வந்து circular section அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Circular section அப்படின்னா I value I d power 4 by 64. D value கொடுத்திருக்காங்க 10 cm. இதை substitute பண்ணா நமக்கு answer 491.07 cm per hour. So எப்போமே moment of inertia unit power 4 தான் அதோட answer வரும். So then area வேணும். So area equal to pi d square by 4. D substitute பண்ணா அப்போ 78.57 cm. So இதில் value எல்லாமே substitute பண்ணா answer C, that is 2.5 cm கிடைக்கும். Next question. What is the moment of inertia of a circular section? Option A, pi d power 4 by 64.
Option B, pi d cube by 32. Option C, pi d cube by 64. Option D, pi d power 4 by 32. So moment of inertia of a circular section அப்படினாலே option A தான், pi d power 4 by 64. இதே circular section I, moment of inertia circular section I in terms of radius சொல்லணும் அப்படின்னா pi r power 4 by 4. அதாவது d equal to r by d equal to என்ன வரும் 2r. கரெக்டா? that is r equal to d by 2. இதல substitute r equal to d by 2 substitute பண்ணா இந்த வேல்யூ கிடைச்சிரும் நமக்கு. Next question. Question number 67. What is the moment of inertia of a rectangular section about an horizontal axis through CG? CG அப்படினா centroidal axis. Option A, BD cube by 6. Option B, BD square by 12. Option C, B square D square by 12. Option D, BD cube by 12. So இங்க I, so rectangular sectionல so I value என்ன, CG ல அதோட I value எப்படி இருக்கும்? So that I equal to BD cube by 12. இதே இது moment of inertia அதோட baseல பார்த்தோம் அப்படின்னா rectangular sectionல BD cube by 3 இருக்கும். So இந்த questionல CG ல தான் அதோட I value கேட்டிருக்காங்க. So option D is the right answer. That is BD cube by 12. Next question. What is the moment of inertia of a triangular section about the base? Option A, BH square by 12. Option B, BH cube by 12. Option C, BH cube by 36. Option D, BH square by 36. So correct answer is option B. It is moment of inertia of a triangular section about the base. So இந்த sectionல baseல I value எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 by 12 BH cube. இதே இந்த sectionோட so centroidal axis, the center of gravity, இந்த axisல அதோட moment of inertia I value கேட்டா BH cube by 36. So இதோட answer, இந்த questionோட answer option B, BH cube by 12. Next question. Question number 69. Dash is a horizontal structural member subjected to transverse load perpendicular to its axis. Option A, strut. Option B, column. Option C, beam. Option D, truss. So strut, column எல்லாமே vertical member. So B மட்டும்தான் என்னது horizontal structural member. So option C is the right answer. Next question. Example for cantilever beam is portico slab. Option B is roof slab. Option C, bridges. Option D, railway sleepers. So cantilever beam அப்படினா ஒரு end fixed-ஆ இருக்கும், இன்னொரு end free-ஆ இருக்கும். So இது எந்த கண்டிஷன்ல எக்ஸாம்பிள் வந்து இது எதுல தெரியும் அப்படினா portico slab இல்ல அப்படினா sunshade. So இந்த கொடுத்திருக்க क्वेश्चनல option A, that is portico slab is the correct answer. Then question number 71. The diagram depicts dash kind of beam. Option A, cantilever. Option B, continuous. Option C, overhanging. Option B, propped cantilever. So இதல ஒரு fixed கொடுத்திருக்காங்க. So இதன் இங்க ஒரு என்னது ஒரு load act ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க, ஒரு support கொடுத்திருக்காங்க, hinged or pinned support கொடுத்திருக்காங்க. So அப்படினாலே அது என்ன இதா இருக்கும், propped cantilever. In case இந்த load இல்ல அப்படினா இது மட்டும் fixed மட்டும் இந்த end free-ஆ இருந்தனா அது என்ன சொல்லலாம், cantilever. இங்க ஒரு support இருக்குறதுனால என்னது propped cantilever அப்படினு சொல்லுவோம். இங்க ஒரு load act ஆகுது. So இது cantilever அப்படினா ஒரு end fixed ஒரு end free. Simply supportனா ரெண்டு எண்ட்லயும் ஒரு end hinged-ஆ இருக்கும், இன்னொரு end என்னது pinned-ஆ இருக்கலாம், இல்ல ரெண்டுமே hinged-ஆ இருக்கலாம். அது என்னது simply support. Overhanging அப்படினா ரெண்டு support தாண்டியுமே அந்த beam வந்து extend ஆகும், அது overhanging. Continuous அப்படினா ரெண்டு supportக்கு மேல இருந்துனா அது continuous. Fixed அப்படினா ரெண்டு எண்டுமே என்னது fixed-ஆ இருக்கும். So propped நம்ம பார்த்ததா orient என்னது fixed, இன்னொரு இந்த roller இல்ல அப்படினா வேற hinged support ஏதாச்சும் இருந்தா அது propped cantilever அப்படினு சொல்லுவோம். Next question, question number 72. Continuous beams are option A, statically determinate beam. Option B, statically indeterminate beam. Option C, statically gravity beam. Option D, framed beam. So continuous beam இல்ல fixed beam அப்படி கேட்டாலே அது என்னது statically indeterminate beam.
So statically determinate beam example simply supported beam, then cantilever beam. இது எல்லாமே statically determinate beam. அதாவது என்னது static equation அது வந்து satisfy ஆச்சு அப்படின்னா statically determinate. So இதே இது statically determinate வந்து satisfy ஆகல, அதனால அனலைஸ் பண்ண முடியாது, அந்த equation போட்டு அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா அது statically indeterminate. Next question. Question number 73. A beam which extends beyond its support can be termed as option A overhang beam, option B overspan beam, option C isolated beam, option D T beam. So ஒரு சப்போர்ட்டை தாண்டி beam extend ஆகுது அப்படின்னால அது வந்து option A overhang beam. Next question. Hogging is dash. Option A negative bending moment, option B positive shear force, option C positive bending moment, option D negative shear force. Hogging அப்படினால என்னது negative bending moment, இதே sagging அப்படினா என்னது positive bending moment. இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க convexity upward or concavity downward, இப்படி இருந்தனா இது என்னது negative bending moment. Next question. Question number 75. At the point of contraflexure, the value of bending moment is option A 0, option B maximum, option C can't be determined, option B minimum, option D minimum. So contraflexure அந்த பாயிண்ட்ல bending moment value வந்து 0 ஆ இருக்கும். Thanks for watching the video. Thank you.